வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோவாக எப்படி தாண்டா ஜோன் சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சோலோவாக கிராண்ட் மாஸ்டர் போகலாம். இப்போ வந்திருக்க அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வேக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்குவாடாக நின்று பார்த்தீங்கன்னா நிறையவே பண்ணியிருக்கேன் ஜோன் சர்வே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோலோவாக பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சோலோ பிஸ்டருக்கு மட்டும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிருங்க. எனக்கு கேரக்டர் ஸ்கில்ல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நீங்க ஜோன் சரி கேரக்டர் வச்சு மட்டும் விளையாடணும்னு வச்சீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ, நான் கொஞ்சம் அட்டாக்கிங் ஸ்கில் வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஏன்னா நான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கிட்ட தான் அட்டாக்கிங் பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல கூட அட்டாக்கிங் பண்ணலாம். அது உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. சோ லாபிக்குள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே பரபரன்னு திரிறானுங்க. இந்த கூட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம போய் அடிக்கணும் தான் ஒரு சேலஞ்சாவே இருக்கும். சோ மேட்சுக்குள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா நான் எங்க இறங்குவேன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்க புதுசா வாட்ச் பண்றவங்கன்னா நான் மில்லுக்கும் ரிவர்ஸ் சைடுக்கும் நடுவுல இருக்க பிளேஸ்ல தான் எப்பயுமே இறங்குவேன். இங்க இருந்து வண்டியை எடுத்துட்டு நம்ம கண்ணுக்கு படுற காயினை மட்டும் நான் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கவனமா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். நம்மளுக்கு இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜா இருக்கிறது இந்த ஒரு பூஸ்ட் தான். இந்த ஒரு பூஸ்டை வச்சு பாத்தீங்கன்னா ஸ்பீடாவே நம்மளால வண்டி ஓட்ட முடியும். எனக்கு பாத்தீங்கன்னா கவர் ஜோன் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போட்டிருக்கானுங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நான் மேப்பை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்டு சென்டோசா கேப்டன் சைடு போக ஆரம்பிச்சிருவேன். மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு எனிமியை போய் நீங்க ஏத்திட்டு நீங்க அடிச்சிடலாம், கில் பண்ணிடலாம். ஆனா அதே செகண்டே பக்கத்துல இன்னொரு எனிமி வந்தா உங்களை அடிச்சு போட நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா ரிவைவ் நம்மளுக்கு ஃப்ரீயா ஒன்னு கொடுப்பாங்க. அதிகமா எனிமி எங்க இறங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிவைவ் பாயிண்ட் கிட்ட தான் இறங்குவாங்க. ஒருவேளை நீங்க ரிவைவ் பாயிண்ட் ஃபுல்லா எடுத்துறணும் ஒரு சேஃப்க்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தப்பை மட்டும் பண்ண. எதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ரிவைவ் பாயிண்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஒரு சேஃப் ரிவைவ் பாயிண்ட் நீங்க இழந்துருவீங்க. அதனால பாத்தீங்கன்னா கவனமா விளையாடணும். சோ நான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாம பாத்தீங்கன்னா நான் கவர் ஜோன் பிடிக்கணும்ன்றக்காக கேப்டன் சென்டோசா நான் அப்படி போலாம் நினைச்சே பாத்தீங்கன்னா கேப்டனுக்குள்ள இறங்கு. இதுல எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஜிபே கிடைக்காது. எதனால என்னன்னு தெரியல. ஒருவேளை சோலோ மேட்ச் ஜிபே தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய இடத்துல போனப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஜிபே கிடைக்காது, இந்த ஒரு வண்டி மட்டும் தான் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஜோன் சரி பண்ணிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா காயின்லாம் அவ்வளவு தேவைப்படாது. உங்களுக்கு தேவையான காயினை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் தான் எடுக்க போறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட கன் எடுப்போம். ஏன்னா நம்ம சுத்தியில வச்சு தான் விளையாட போறோம். ஏன்னா சுத்தியல் இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா சுத்தியில வச்சு விளையாடுங்க. இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் உங்க வண்டி ஒருவேளை சிக்கிச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா டர்போ பவர் நீங்க ஆன் பண்ணி பாருங்க. அப்படியும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வண்டியை வச்சு இந்த வண்டியை நீங்க இடிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியாவே பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஜோன் சரி பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டி சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கால்நடையா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சொன்னேன். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைடா பாத்தீங்கன்னா காயின் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சோலோவா ஜோன் சரி பண்ணா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ஸ்குவாடா பண்ணீங்கன்னா 4 பேர் பாத்தீங்கன்னா சேர்ந்து பார்த்தா கொளுத்த வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா வண்டியை பாத்தீங்கன்னா ஈஸியா கொளுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நல்லாவே கவனிச்சேன். வண்டியை பாத்தீங்கன்னா ஈஸியாவே கொளுத்திடுறானுங்க. இந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா ப்ளூ சோன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நீ எவனுமே அட்டாக் பண்ணல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா இங்க இறங்கி இருப்பானுங்க. எனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான லூட் அடிச்சிட்டு ஜோன் வரவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பானுங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஜோன் கவர் ஜோன் வேறையா நம்ம அதனால பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஈஸியாவே கிளம்பிட்டோம். போற வழியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒண்ணா போய் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அப்பப்ப கிடைக்கும். அதனால போய் எடுத்துட்டு அப்படியே அன்லாக் பண்ணிக்கிட்டே போயிருவேன். இப்படியே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா மார்ஷல் டேக் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோன் பாத்தீங்கன்னா அந்த சைடு போட்டிருக்கானுங்க. நம்ம பாத்தீங்கன்னா மார்ஷல் டேக் அப்படியே போயிட்டு முடிஞ்ச ஹேங்கர் போவோம். அப்படியே ஜோன் முடிஞ்ச கவர் பண்ணிட்டு அப்படியே காயினை பிடிச்சிட்டு அப்படியே போலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் தோணலாம். என்னடா அது எப்ப பார்த்தாலும் ஜோன் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி அட்டாக் பண்ணி நம்மளுக்கு கில் அடிச்சு எப்படி நம்ம பிளஸ் ஆகும் அப்படின்னு தோணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனிமி அடிக்கிற சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அந்த நிமிஷத்துக்காக நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க முந்திரி கோட்டை மாதிரி போய் எவனாச்சும் அடிச்சீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிவைவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிவைவ் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. ஏன்னா நம்மள முந்திரி கோட்டை புளியங்கோட்டை எல்லாம் சொல்லி திட்டுறானுங்க. நீங்க கேட்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலிஸ், அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை புதுசா பாக்குறவங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல திருப்பி திட்டிக்கோங்க. ஏன்னா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். அதனாலதான் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருப்பானுங்க பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல. அது போற வழியில இருந்துச்சுன்னா அப்படியே போய் பிடிச்சிப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். ஒன்ஸ் நீ 20 அலைவு மட்டும் வந்துச்சுன்னா நீங்க அட்டாக்கிங் போய்க்கோங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வண்டியை கூடவே எடுத்துட்டு போங்க. நான் எப்படின்றத அப்படியே ஒண்ணா சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஜோனை ஒட்டியே போங்க. அந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இல்ல 3 பேர் சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஜோனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சு அடிக்கலாம். சரி ப்ரோ, 3 பேர் வச்சு அடிக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஒருவேளை சோலோவா ஒருத்தன் எங்க வண்டியை கொளுத்துறேன், அப்ப என்ன ப்ரோ பண்றது நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கிட்டவும் ரொம்பவும் போகாதீங்க, லாங்காவும் ரொம்பவும் போகாதீங்க. கிட்டவும் போனீங்கன்னா உங்க வண்டியை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கொளுத்திடுவான். ரொம்ப லாங்கா போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவனை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க.
என்னடா அவன் போறவனை போயிட்டு அடிக்க சொல்றீங்கன்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த ஒரு இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள நின்றுக்கிட்டு லாங் ரேஞ்சில் வச்சு அடிக்கிறது தான். ஒருவேளை சைலன்சர் கேரக்டர் கண்ணு இருந்தா அடிச்சுக்கோங்க, ஏன்னா நல்ல பவர்ஃபுல்லான கண்ணை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. லாங்ல முடிஞ்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்க கில் அடிக்க. ஒருவேளை லாங்ல வந்து மிஸ் ஆயிட்டானா அவனை விட்டு நீங்க வந்து போயிடணும் வெளியே, அவனை விட்டுட்டு வேற எனிமி பார்க்க போயிருங்க. ஏன்னா வந்து அவன் உங்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடு வந்து சிக்கும் கண்டிப்பா. ஏன்னா 2 பேர் சண்டை போடுற சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். ஏன்னா ஜோன் வந்து குறைய பாத்தீங்கன்னா வந்து ஃபயர் வந்து ரொம்பவே அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கில் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உங்கள்கிட்ட காயின் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு வெண்டிங் மிஷின்ல போயிட்டு தேவையான லூட் எல்லாம் வந்து டக்குன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல எனிமி இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு பூச்சி ஸ்கில்ல வந்து போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா எனிமி இருந்தானா இந்த ஒரு பூச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அலர்ட் ஆகி இந்த இடத்த விட்டு போயிடலாம். பாத்தீங்கன்னா நீங்க அதே மெத்தட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை எனிமி இல்லைன்னா அந்த பூச்சி அதே இடத்துல தான் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து குளோவல் போட்டு உங்களுக்கு தேவையான லூட்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஜோனுக்கு போயிடலாம். ஜோன் சர்வே பண்ணும்போது சில விஷயங்களை பத்தி நான் சொல்றேன், அதை வந்து நீங்க வந்து நல்லாவே நான் வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டான ஒரு பிளேஸ வந்து நீங்க குறிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கு மில்லுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளேஸ் குறிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கான பிளேஸ். அந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீப்பு பைக் இந்த ஒரு 2 வெஹிக்கிளும் பாத்தீங்கன்னா வந்து ஜோன் சர்வேக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஜீப் தான், பைக் கூட பாத்தீங்கன்னா ரெண்டாவது தான். மான்செட்ருக்குமே இருக்கு. மான்செட்ருக்கு எதுக்கு பாத்தீங்கன்னா கடைசி ஜோன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஸ்டார்டிங் ஜோன்லயே போட்டு அதை போட்டு உழப்பிக்கிட்டு கிடந்தீங்கன்னா அவங்க ஈஸியா வந்து கொளுத்திடுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜோனோட பவர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ஜோனு எவ்வளவு ஸ்பீடா அடிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பழைய வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய அதை பத்தி சொல்லியிருப்பேன். ஒருவேளை அது வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வந்து அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க. மேட்சுக்குள்ள வருவோம். மேட்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஒரு 400 காயின் அதை வச்சு பாத்தீங்கன்னா ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோடாலியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். லாங் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா SKS வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் பாத்தீங்கன்னா கில் அடிக்கிற ஒரு மைண்டே வரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வரவே வராது. நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து இருக்க வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 15 இல்ல 20 அளவு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் வந்து போயிருங்க. வண்டியை வச்சுக்கிட்டே போங்க. அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அளவு பாத்தீங்கன்னா 7 வந்துடும். இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு கில்லு கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ அங்கிட்டு இருந்து ஏதாச்சும் ஒரு மூலையில இருந்து அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனிமி இருப்பானுங்க. இந்த ஒரு இடத்துல இருந்து நான் அட்டாக்கிங் பண்ணனா லாங்ல இருந்தே பாத்தீங்கன்னா என்ன அடிக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா நான் வண்டியை வச்சே பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பேன் எங்கேயும் நிக்காம. எனக்கு பாத்தீங்கன்னா கில்லும் கிடைக்கிற மாதிரி தெரியல, அவங்களும் வந்து எங்கேயாச்சும் வந்து நம்ம மாற்ற மாதிரியும் தெரியல. இப்படியே பாத்தீங்கன்னா மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே போரிங்காவே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடக்கும். இப்படியே பாத்தீங்கன்னா எனிமி சுத்திக்கிட்டே இருந்த வாக்குல பாத்தீங்கன்னா அலை 5 வந்துடும். இன்னமும் ஒரு கிலோ கூட அடிக்கலாம் வந்து ரொம்பவே அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து மேல ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எனிமி இருப்பான். அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்கிடுவேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அவன் ஏறி வந்து அடிப்பான்னு பார்த்தா அவன் பாத்தீங்கன்னா என்ன ஒன்னு கூட்டிட்டு போறதுக்காக பாத்தீங்கன்னா வேற உலகத்துக்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டான். இந்த ஒரு இடத்துல எங்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் இல்லாதனால பாத்தீங்கன்னா கோடாலியே வச்சு பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டேமேஜ். ஆனா நான் பாத்தீங்கன்னா நைஸா பாத்தீங்கன்னா எப்படியோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவேன். இப்பதான் ஒரு சரியான சம்பவமே நடக்கும். என்கிட்ட பாத்தீங்கன்னா பாதி பேட்டு தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஜோன் என்னை முக்கி விட்டு போயிடும். இதனாலே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம பாத்தீங்கன்னா நான் டெத் ஆயிருவேன். ஒருத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாம பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா பூயா அடிச்சு விட்டு போயிடும். பூயா தான் போச்சு, பரவாயில்ல. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை பண்றப்ப தான் கவனமா விளையாடுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து வரும். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பை கைஸ்.